இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு இத்தனை நேரம் ஜெபித்த எங்களோடு எங்கள் மத்தியில் வந்து எங்களை விடுதலையாக்குகிற தேவன் எங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, இந்த வார்த்தை ஆண்டவர் 12 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரியை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை. என கண்பானவர்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க முடியும். இயேசு அவர் கடந்து வருகிறார். எதற்காக? ஒரு ஜபாலய தலைவனாகி இருந்த ஒருவர் எவ்விரு தன்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தையில் இருக்கிறாள். அவள் மரிக்கும் முன்னே வர வேண்டும் என்று இயேசுவை வருந்தி கேட்டு அழைத்து கொண்டு வருகிறான். பிள்ளை எப்பொழுது மரிக்கும் என்று தெரியாது. அழைத்து கொண்டு வருகிறான். அவனுக்குள்ளே அத்தனை வேகம், அவனுக்குள்ளே அத்தனை அவசரம். ஆனால் அங்கே ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவர் வைத்தியர்களால் கைவிடப்பட்டவள். ஏராளமான பணத்தை செலவு பண்ணியும் எந்த சுகமும் பெறாதவள். அவள் வியாதி, அவளுடைய சரீரத்தில் இருந்த அந்த இரத்த ஊறல் 12 வருடங்களாய் அவளை பலவீனப்படுத்தி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவளுடைய பலன் எவ்வளவாய் குன்றி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 12 ஆண்டுகள் அந்த உதிரத்தின் ஊறலால் அவள் வேதனைப்பட்ட ஒரு ஸ்திரீ. இந்த ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று அவள் விசுவாசிக்கிறாள். யாரும் இதுவரை விசுவாசிக்காத ஒரு வித்தியாசமான விதத்தில் அவள் விசுவாசிக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாரும் இப்படி வரவில்லை இயேசுவின் இடத்தில். இயேசு தொட வேண்டும், இயேசு தொட்டு சுகமாக்க வேண்டும், இயேசு விடுதலையாக்க வேண்டும், அவருடைய கரம் பட வேண்டும், அவருடைய வார்த்தை புறப்பட வேண்டும். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னை விடுதலையாக்கும் என்று அவருக்கு பின்னே கூடின கூட்டங்கள் தான் ஏராளம். ஆனால் இந்த கூட்டங்களுக்கு நடுவில் இவளுடைய விசுவாசம் வித்தியாசமானது. நான் எப்படி ஆகிலும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுவிட்டால் நான் சுகமாகி விடுவேன். என கண்பானவர்களே, இந்த ஸ்திரீயினுடைய விசுவாசம் வித்தியாசமானது. அது மட்டுமல்ல, அவள் தேவனை தேடி வந்தது பலத்தோடு கூட அல்ல. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த பலன் இருந்தா நான் வந்துடுவேனே, எனக்கு வர்றதுக்கு பலன் இல்லையே, அதனால தானே என்னால் வர முடியலை அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய சமூகத்திற்கு வராமல் கடந்து போகிற ஒரு பெருங்கூட்ட மக்களை பார்க்கிறோம். பல வருஷத்துக்கு முன்னால பாரப்பட்டின்னு ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு தாயாரை குட்டி யானையில் படுக்க வச்சு தூக்கி கொண்டு வந்தாங்க. குட்டி யானையில் கொண்டு வந்து தான் இங்கே இறக்குனாங்க. அந்த டாட்டா ஏஸ் வாகனத்தில் தான் கொண்டு வந்து படுக்கையோடு இங்கே இறக்குனாங்க. அவங்களால நடக்க முடியாது, திமிர் வாதம், 2 கால்களும் அப்படியே அசைவட்டு போயிடுச்சு. கிறிஸ்துவ அறியாத குடும்பம்தான். கொண்டு வந்து இறக்குனாங்க. இங்கிருந்து போகும்போது எப்படி போனாங்க தெரியுமா? நடந்து போனாங்க. அவங்க விசுவாசம் அவங்களுக்கு அந்த சுகத்தை கொடுத்தது. அந்த விசுவாசம் இன்றைக்கு நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் தங்களுடைய பலவீனங்களையே சாக்கு சொல்லி தேவனுடைய சமூகத்தை தேடி வருகிறதை இன்னைக்கு அசட்டை பண்ணுகிறாங்க, அல்ல தட்டுகிறார்கள். ஆனால் இந்த சகோதரி அப்படி அல்ல. எப்படி ஆகிலும் நான் வந்து வஸ்திரத்தை தொட்டு சுகமாவேன்,
ரெண்டாவது பாருங்க, இவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதிர ஊரல் உள்ள ஸ்திரீ. யூதர்களுடைய கணிப்பின்படி இந்த ஸ்திரீ ஒதுக்கி வைக்கப்படுகிறவள். இவளை யாருமே தொட மாட்டாங்க. இந்த ஸ்திரீ தொட்டாலும் தீட்டு, இந்த ஸ்திரீயை தொட்டாலும் தீட்டு. இந்த உதிர ஊரல்ல வருகிற தீட்டை நீக்குகிறதற்கென்றே தனிய பலி செலுத்தி சுத்திகரிப்பு நிகழ்த்தி என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு ஜலம் தெளிக்க, பலி செலுத்தி சுத்திகரிப்பு ஜலம் தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படணும். உதிர ஊரல் நின்ன பிறகு யாரையும் தொடவும் கூடாது, யாரும் அவளை தொடவும் கூடாது. ஆனா அந்த ஸ்திரீ பாருங்க, அப்படியே பாரம்பரியத்தை உடைக்கிறாள். பாரம்பரியத்தை உடைத்து என்ன செய்கிறாள்? அந்த கூட்டத்தின் நடுவே வருகிறாள். நம்மளும் நிறைய சாக்குப்போக்கு சொல்லுவோம் ஆண்டவர் மேல விசுவாசத்தை கூட்டுவதற்கு, விசுவாசித்து அவரண்டை வருவதற்கு, அவரண்டை நெருங்குவதற்கு நிறைய சாக்குப்போக்கு சொல்லலாம். சமுதாயத்தை சாக்குப்போக்கா சொல்லலாம், குடும்பத்தை சாக்குப்போக்கா சொல்லலாம், வேறு ஏதோ காரியத்தை சாக்குப்போக்காய் சொல்லி கொண்டிருக்கலாம். சகைவுக்கு இயேசுவை எப்படியாகிலும் பார்த்துவிட வேண்டும். அவன் ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். அவனுக்கு இயேசுவை பார்ப்பதற்கு தடையாயிருந்தது அவனுடைய உருவம். இப்ப அவன் என்ன செய்கிறான்? கூட்டத்தோடு கூட்டமா வராம கூட்டத்தோட்டு ஒதுங்கி இயேசுவுக்கு முன்னால ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறிக்கிட்டான். தன்னுடைய பணம், தன்னுடைய செல்வாக்கு, உலகத்துல பட்டணத்துல இருக்கிற அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சகையு எங்கே ஏறுகிறான்? ஒரு மரத்துல ஏறுகிறான். தன் அந்தஸ்தை பார்க்கல, தன் குடும்ப பெருமையை பார்க்கல, குல பெருமையை பார்க்கல, அவன் எதையும் பார்க்காம மரத்தில் ஏறுகிறான். இயேசுவின் கண்கள் அவன் மேல் பட்டது. இங்க இந்த ஸ்திரீ சமுதாயத்தின் தடைகள் எதையும் பார்க்கல. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற தடை, யூதர்கள் மத்தியில் இருக்கிற தடை, பெண்களே இவளை ஒதுக்கி வைப்பார்கள். அப்படிப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் பார்க்காம இவா நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான். யாரு? இயேசு. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டுவிட வேண்டும். தொட்டுவிட்டாள். வேதம் சொல்லுகிறது, அவள் பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் வேதனை நீங்கிற்று, ஆரோக்கியம் அடைந்தாள், அதை சரீரத்தில் உணர்ந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் தெய்வன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இந்த அற்புதத்துக்கு தடையா எத்தனையோ சாக்கு போக்குகள் இருக்கலாம். அதையெல்லாம் நீங்க உதறி தள்ளிட்டு சகைவு மாதிரி இந்த 12 வருட பெரும்பாடு இருந்த அந்த ஸ்திரியை போல இயேசுவின் இடத்துல வருவீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர், நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சுகமாயிரு. இந்த வேதனை எல்லாம், இந்த சுகம் எல்லாம் அவ தொட்ட போதை சம்பாதித்து விட்டாள். இப்ப ஆண்டவர் உன்னை கூட்டி கொடுக்கிறார். எதை கூட்டி கொடுக்கிறார் தெரியுமா? அதிகப்படுத்தி கொடுக்கிறது எது தெரியுமா? சமாதானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சமாதானத்தை ஆண்டவர் அவளுக்கு அதிகமாய் கொடுக்கிறார். அடுத்து ஒன்றை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரட்சிப்பு 2 வகையானது. ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, இரண்டாவது பாடுகள், நோய்கள், சாபங்கள், இவைகளிலிருந்து விடுதலை.
ஆண்டவர் இந்த 2 காரியத்தையும் சேர்த்து அவளுக்கு கொடுக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு ஜீவிக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல தேவையோடு வந்திருக்கிற நீங்களும் இந்த ஸ்திரியை போல அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா, சகைவை போல உங்களை தாழ்த்துவீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலேயும் இதே அற்புதத்தை செய்ய போதுமானவராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு நம் நடுவில் இருக்கிறார். கண்களை மூடி அவரை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னென்ன தேவையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, என்னென்ன போராட்டங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, என்னென்ன பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்க, இயேசு உங்கள் அருகில் நிற்கிறார். அவர் உங்களுக்கு சமீபமாய் நிற்கிறார். அவர் நீங்கள் தொடக்கூடிய தூரத்தில் நிற்கிறார். தேவனுடைய சமூகத்தை தேடுங்க. தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. தேவனுடைய சமூகத்தை எட்டி பாருங்க. தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. இன்றைக்கு அந்த இயேசு உங்கள் நடுவில் கடந்து வந்து இன்றைக்கு நீங்கள் தேடுகிறதிலும் அதிகமானதை அவர் தர போதுமானவர். அவள் வேதனை நீங்கிற்று. அவள் ஆரோக்கியம் அடைந்தாள். உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. இயேசு அவளுக்கு சமாதானத்தை சேர்த்து கொடுத்தார். ரட்சிப்பை இணைத்து கொடுத்தார். அவள் தேடினதிலும் அதிகமாய் செய்த இயேசு இன்றைக்கு நீங்கள் தேடுவதிலும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய போதுமானவர். நீங்கள் தேடுவதிலும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய போதுமானவர். அந்த இயேசு உங்கள் அருகில், உங்கள் சமீபமாய் உங்களோடு கூட இருக்கிறார். Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. இயேசுவின் இடத்துல கேளுங்க, இப்பொழுது என்ன அற்புதம் வேணும்? உங்களுடைய வலது கரத்தை எடுத்து அந்த வியாதி உள்ள இடத்துல வைங்க, பலவீனம் உள்ள இடத்துல வைங்க. இப்பொழுது வைங்க. என்ன பலவீனமோ என்ன வியாதியோ இப்பொழுது உங்களுடைய வலது கரத்தை எடுத்து வைங்க. இயேசு இப்பொழுது உங்களுக்கு அற்புதத்தை செய்ய உங்கள் நடுவில் இறங்கி இருக்கிறார். அவர் உங்களுடைய கரத்தோடு தம்முடைய கரத்தை அவர் இணைத்து அவர் உங்களை தொட்டு அவர் குணமாக்குகிறவராய் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். நன்றி சொல்லுங்க. என்னை குணமாக்குகிறதற்காய், என்னை விடுதலையாக்குகிறதற்காய், என் வேதனைகள் நீங்கி சுகமாக்குகிறதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே நன்றி, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Oh, glory to Jesus. தீமைகளை கண்டிக்கிறார். தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், தீமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. குடும்பங்களில் குழப்பங்களை கொண்டு வருகிற பிரிவினைகளை கொண்டு வருகிற பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கப்படுவதாக. Thank you Jesus. Thank you Jesus. குடி வெறியை தூண்டுகிற குடி வெறியின் ஆவிகள், குடி வெறியை தூண்டுகிற குடி வெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றி. நீர் அற்புதத்தை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.